வாங்க மருமகனே. வணக்கம் மருமகனே. அப்பா கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்றாரு, பதிலுக்கு வணக்கம் சொல்லாம அமைதியா இருக்காரு. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. மீனாட்சியை என் கூட தங்க சொன்னதுனால உங்களுக்கு மீனாட்சிக்கும் சண்டைன்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு மருமகனே. எனக்கு ஓரளவுக்கு குணமான உடனே நானே உங்க கூட அனுப்பி வச்சிடறேன். என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம் மருமகனே. என் மகளும் மருமகனும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நேத்து நீங்க போன் பண்ணுவீங்கன்னு மீனாட்சி ரொம்ப எதிர்பார்த்துச்சு. ஆனா நீங்க போனே பண்ணல. மீனாட்சியை கூட விடுங்க மருமகனே. உண்மையை சொல்லணும்னா உங்க போனை நானே எதிர்பார்த்தேன். எனக்கு ஒரு போன் பண்ணி எப்படி இருக்கீங்க மாமான்னு விசாரிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பண்ணவே இல்லை. மருமகனுக்கு இன்னும் என் மேல கோபம் போல இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மருமகனே, என் மேல இருக்கிற கோபத்தை என் பொண்ணு மேல காட்டிடாதீங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. என் பொண்ணு சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க மருமகனே. நம்பியார் எதுக்காக இப்படி பெர்ஃபார்மன்ஸை புளியறாருன்னு புரியலையே. ஒரு பெரிய மனுஷன் மன்னிப்பு கேட்டு கண் கலங்குறாரு, கொஞ்சம் கூட மனசு இறங்காம கல்லு மாதிரி இருக்காரு. ச்சே. ஆஹா, இதானா சங்கதி. நம்பியார் நடிப்பை பின்றாப்லையா? வரட்டுமா மருமகனே? மிஸ்டர் நம்பியார், ஐ லவ் யூ. தேங்க்யூ.